நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். எங்க கடைக்கார புடிச்சிட்டு போட்டு கால் மேல கால் போட்டு சிரிக்கிறியா? அங்க போலீஸ் கேஸ போட்டு நீ வந்து விற்க கூடாதுன்னு வெளிய அனுப்பிச்சு விட்டாங்க. எங்களுக்கும் சொன்னாங்க. ரெண்டு கடையும் விட்டா நீங்க நடத்தணும், இல்லன்னா நீங்க பந்த் பண்ணணும். இப்படி சொல்லுங்க, நான் என்ன பண்ண? நீங்க போலீஸ் கிட்ட தானே கேட்கணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த உத்தனப்பள்ளி சாலையில் அமைந்துள்ளது கீரணப்பள்ளி கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் 35 வயதான தேவி. இதில் அந்த பெண்ணின் வாழ்க்கை நலன் கருதி அவரது பெயர் மாற்றப்பட்டுள்ளது. கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் தேவி சாமணப்பள்ளி கூட்ரோடு பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். மேலும் அதே கடையில் போலீசின் அரவணைப்போடு தமிழகம் மற்றும் கர்நாடக மாநில மது பாட்டில்களை கள்ளத்தனமாக விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் சூளகிரி அடுத்த சாமல்பள்ளம் பகுதியை சேர்ந்த சம்பத் என்பவரும் மது பாட்டில்களை விற்பனை செய்ய துவங்கியுள்ளார். இந்த சூழலில் கடந்த 24ஆம் தேதி திடீரென சம்பத் கடையில் புகுந்த உத்தனப்பள்ளி போலீசார் அங்கு விற்பனைக்காக வைத்திருந்த ஏராளமான மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். அதோடு சம்பத் மீது வழக்கு பதிவு செய்து இனிமேல் மது விற்பனை செய்யக்கூடாது என எழுதி வாங்கி கொண்டு அனுப்பியுள்ளனர். ஆனால் சம்பத் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்து தேவியின் கள்ள விற்பனையை போலீசார் கண்டுகொள்ளாமல் விட்டுள்ளனர். இதனால் கோபமடைந்த சம்பத் தன்னுடைய கூட்டாளிகள் 10 பேரை அழைத்து கொண்டு தேவி கடையில் பிரச்சனை செய்து அங்கிருந்த ஊழியரை சராமாரியாக தாக்கியுள்ளார். அது மட்டுமின்றி கடையில் இருந்த பொருட்களை சூறையாடிய அந்த கும்பல் அங்கிருந்த மது பாட்டில்களை தங்களுடைய செல்போனில் வீடியோவாக எடுத்துக்கொண்டனர். இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் தேவியை செல்போனில் தொடர்பு கொண்ட சம்பத், எங்களை அன்னைக்கு போலீஸ் பிடிக்கும் போது நீ கால் மேல கால் போட்டு சிரிச்சியாமே, எங்களை சரக்கு விற்க கூடாதுன்னு போலீஸ் சொல்றாங்க, உனக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுக்கறாங்க? 1-2 பேர் சரக்கு விற்கணும், இல்லனா யாருமே விற்க கூடாது. ஆனா எங்களை மீறி சரக்கு வித்தா கடையே இருக்காது என மிரட்டல் தொனியில் பேசினார். இதனால் பயந்து போன தேவி போலீசிடம் சமரசம் பேசிய பின்பு சம்பத்தை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். ஆனால் அடங்காத சம்பத் தேவிக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் தொனியில் பேசியிருக்கிறார். தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எங்க கடைக்கார புடிச்சிட்டு போட்டு கால் மேல கால் போட்டு சிரிக்கிறியா? யார் நான் சொன்னு அந்த மாதிரி யாரோ சொல்லினுக்குறாங்க. நான் சும்மா நான் என்னத்துக்கு நீங்க சம்பத்துனா எனக்கு உங்க மூஞ்சே மறந்து ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. நான் கேட்டேன் ராமங்கிட்ட, யாருன்னா இதுல சம்பத்து, அவங்க வரமாட்டாங்களே அப்படின்னு நான் கிட்ட. உங்களுக்கு என்ன என் மேல காண்டு? நான் என்னத்துக்கு நான் சொல்றேன் உங்களை? இப்ப குமார் குமார சொன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்க போலீஸ் கேஸ போட்டு நீ வந்து விற்க கூடாதுன்னு வெளிய அனுப்பிச்சு விட்டாங்க. எங்களுக்கும் சொன்னாங்க விற்காதீங்க அப்படின்னு எங்களுக்கும் சொன்னாங்க. சரி நாங்க தான் ஏதோ ரெக்யூஸ்ட், சார் இப்படிதான் கொஞ்சம் கடத்துல இருக்கிறேன் அப்படின்னு ரெக்யூஸ்ட் பண்ண. அதெல்லாம் ஆகாதுமா, அடுத்த மாசத்துல இருந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்னு எங்களுக்கும் தான் சொன்னாங்க. அடுத்த மாசத்துல இருந்து நிப்பாட்டிக்கோங்க, இங்க உத்தனப்பள்ளியும் நிப்பாட்டி சொல்லுங்கிறாங்க அப்படின்னு சொன்னதான் சொன்னாங்கண்ணா. அடுத்த மாசம் இல்ல, இன்னைக்கு சாயந்தரமே நிப்பாட்ட வேண்டியது வரும். திருப்பி அதே மாதிரி தான் நடக்கும். என் மேல என்னன்னா காண்டு உங்களுக்கு? உண்மையில நீ வந்து 2-3 பேர்கிட்ட சொல்லியிருக்கு, அவங்க என்கிட்ட தகவல் வந்திருக்கு. யாருன்னா ஜனங்க 1ன்னா 2ன்னு சொல்றாங்க போதைய போட்டு. அவங்க பேச்ச நம்பி நீங்க என்ன சொல்றீங்க? நான் யார பத்தி பேசுறதும் இல்ல, யாருக்கிட்டயும் அந்த மாதிரி நான் சும்மா அனாவசியமா பேசுறது இல்ல. கடன் கொடுக்கலன்னா அப்படி வந்து உங்ககிட்ட சொல்லினுங்கிறது. குடிச்சிட்டு அப்படி சொன்னா நீங்க நம்புவீங்களா? இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? நான் அந்த கடையில இருக்கும் போதே தெரியாதா? இப்ப 2 கடையும் விட்டா நீங்க நடத்தணும், இல்லன்னா நீங்க பந்த் பண்ணணும். சொல்லுங்க, நான் என்ன பண்ண? நீங்க போலீஸ் கிட்ட தானே கேட்கணும். நான் என்ன பண்ண சொல்லுங்க? நான் பாட்டுக்கு என் பொழப்ப நடத்தினுங்கிறேன். இப்ப வித்துருந்தா நான் எதனா கேட்டனா? உங்களுக்கும் போலீஸ்க்கும் பிரச்சனைனா நான் என்ன பண்ணிட்டோம்? அது நீங்க போலீஸ்காரங்கிட்ட தான். இப்ப அவன் விக்கிறது இல்லையா சாமன் பள்ளியில? அவனும் தான் விக்கிறான், நானும் தான். அவனை எதனா சொல்றேனா இல்ல உங்களை எதனா சொல்றேனா? நீங்க போலீஸ் கிட்ட தானே பேசணும். நான் எதனா சொல்ற மாதிரி இருந்தா கூட என்ன கேட்கலாம். நான் யார பத்தி இப்ப கூட
நீங்க விக்கிறீங்களா? அவங்க இப்ப கூட வந்து சொல்லுவாங்க அங்கேயும் விக்கிறாங்க, ஆனா அவங்க வியாபாரம் அவங்களுக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்னத்துக்கு நான் உங்களை பேச போற சொல்லுங்க பாக்கலாம். உங்களை பேசியிருந்தா கூட என்ன கேட்கறதுல நியாயம் இருக்குது. ஏன் நான் தான் சொல்றேனே, கடவுள் சத்தியமா நான் உங்களை எதுவுமே சொல்லல, போலீஸ் கிட்டயும் சொல்லல, வேற யார்கிட்டயுமே நான் சொல்லல. நீங்க பேசுங்க போலீஸ் கிட்ட. நான் எவ்வளவு கேட்கணும் தெரியுமா சார், விடுங்க சார், கடத்தல இருக்கிறோம் அப்படிதான் நானும் சொன்னேன். உங்களுக்கும் போலீஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு என்னன்னா தெரியும். நீங்க பேசினாதானே நான் போலீஸ் கிட்ட நாங்க பேசணுமா? ஆமா, நான் நீங்க இப்படி அனுமதி இருக்கு, எங்களுக்கு இல்ல. ஆனா நான் என்னன்னா பண்ணிட்டேன், அதுக்கு என்னவே விட்டு நிப்பாட்டுங்கன்னு தான் சொல்றாங்க. நான் என்னையும் நிப்பாட்டுங்கன்னு தான் சொல்றாங்க. நீங்க கேட்டு சொல்லுங்க, ஏங்க ஒரு கேஸ் போட்டு அவங்க வெளியே முடுக்குனீங்க, கேட்டு சொல்லுங்க. இல்ல சாயந்தரம் இதே மாதிரி ரிசீவ் ஆகும். சாயந்தரம் இல்ல, இது பிரஸ் நியூஸ்ல போடுறோம். இப்ப நான் போட்ட எதுவும் வெளியிடல. இருந்தா நான் கேக்குறேன் சார். சார் ஏன் சார் அவங்கள மட்டும் வீடியோ ஃபுட்டேஜ் என்ன வரைக்கும் வச்சிருக்கோம். என்ன வந்து சும்மா அதெல்லாம் நான் கேக்குறேன் சார். ஏன் சார் அவங்கள விக்கிறதுக்கு உள்ள நானே கேக்குறேன். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு நான் கேட்டு சொல்றேன். அனுமதி அங்க கொடுக்கலனா நான் உங்களுக்கு தான் ஸ்டாப் பண்ணுவேன். சரிங்கண்ணா, நான் கேக்குறேன். நான் அதுக்கு நான் என்ன பண்ணிட்டு நான் கேக்குறேன். அவங்கள ஏன் சார் நிப்பாட்டு சொன்னீங்க? ஏன்னா நான் சொன்னா நிப்பாட்டு சொல்லி இப்போ ஒரு கேஸ போட்டு நீ விற்கக்கூடாது நிறுத்திக்கன்னு நினைச்சுறாங்க. அவ்வளவு செல்வாக்கு உண்மையில என்ன தெரியலண்ணா, எனக்கு கடவுள் சத்தியமா எனக்கு தெரியலண்ணா. நீ 50,000 கொடுத்தா நான் 1 லட்சம் கொடுக்குறது எனக்கு தரமா இருக்கு. தெரியும், நான் வந்து 4 கடை வச்சிருக்கேன், எனக்கு தெரியாது உங்களை பத்தி. அது என்னன்னு நான் இப்போ குண்டிக்கான் கூட தான் விக்கிறானா, அவன் சாமன் பல்ல விக்கிறான், அவனையும் என்ன பண்ணல. அப்ப அவன் மேல நீங்க கேட்கலாம் இல்லையா? ஏன் அவனையும் எல்லாரும் கேக்குறதான். எனக்கு வந்து ஒரு கேஸ போட்டு வெளியே அனுப்பும் போது ஆனா எங்களையும் குடும்ப கேஸ் நிறைய எத்தனை கேஸ்னா போட்டுனுக்குறாங்க. கலால் ஸ்டேஷன்லயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. கடை நிறுத்துறது வேற. அது தெரியல, நான் நிப்பாட்டு சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாது. கேஸ் போட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. நிப்பாட்டு சொன்னது எனக்கு தெரியலண்ணா. போலீஸ் கேஸ் போட்டு நீ நிப்பாட்டிக்கான்னு சொல்லிட்டு எதுக்கு சொன்னீங்க கேளுங்க. சரி நான் கேக்குறேன் இருங்க சார். கேஸ் வந்து பொதுமக்கள் வந்து 100 போன் பண்ணுவோம், எல்லாருமே போன் பண்ணுவாங்க. எங்களுக்கு தெரியாதா? நாங்க 10 வருஷம் கடவுள் இருக்கிறோம். தெரியும். நான் எதுவுமே சொல்ல கிடையாது. நான் கேக்குறேன் என்ன சார் பிரச்சனை அப்படின்ட்டு நான் கேக்குறேன். போலீஸ் வந்து போன்ல தானே கூப்பிடுறாங்க. உங்களை வந்து ரைடு பண்ணி சர்க்கிள் ஆளோட ரெண்டு டைம் ஸ்பெஷல் டீம் வந்து ரைடு பண்ணி நைட் 8 மணிக்கு போவாங்க. ஸ்பெஷல் டீம்னா இங்க லோக்கல் ஆளுங்களேனா, லோக்கல் ஆளுங்களே ஸ்பெஷல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு 30 கோட்டு தமிழ்நாடு கோட்டு, அது 5 பாக்ஸ் கர்நாடகா, அது புடிச்சுன்னு போயிட்டு அங்கே உட்கார வச்சு ரிமாண்ட் பண்ணி விட்டாங்கண்ணா. என்ன நாங்க 2 டைம் ஜெயிலுக்கு தானே போயிட்டு வந்து. என்ன மட்டும் இல்ல, அவங்களுக்கு அங்க சேரலன்னா எங்களை கரெக்டா எங்க ரைடுக்கு அனுப்பிடுறாங்கண்ணா. அப்புறம் மாசத்துக்கு ஒரு டைம் கேஸ் கொடுத்துனே தானே இருக்கிறோம். நாங்க தானே போயிட்டு நேர்ல கையெழுத்து போட்டு வரோம். அவங்களே சொல்லிட்டாங்க மாசம் கேஸ் கொடுத்துடணும் அப்படின்ட்டு. மாசம் கேஸ் கொடுத்துன்னு தானே இருக்கிறோம். கலால் ஸ்டேஷன்ல 2 மாசத்துக்கு டைம் தான் கொடுக்குறோம். நாங்க வந்து சொன்னது எனக்கு தெரியாதுண்ணா, என்னன்னு தெரியல எனக்கு. ஏசி போட்டு நீ இதோட நிறுத்திக்கான்னு வெளியே அனுப்பிச்சுட்டீங்க. எதுக்கு அனுப்பிச்சுட்டாங்க கேட்டு சொல்லுங்க. சரி கேக்குறேன், நான் கேட்டே சொல்றேன். அது எனக்கு தெரியாது, நான் நிப்பாட்டு சொன்னதெல்லாம் நிஜமா எனக்கு தெரியாது. சரி கேட்டு உங்களுக்கு போன் அடிக்கிறேண்ணா. அண்ணா ஹலோ, பேசுறதே கேட்கல, நான் விட்டு கேக்குது டவர். நாளைக்கு சாயந்தரம் பேசுறோமா? சரிங்கண்ணா. கரெக்டா 7 மணிக்கு. சரிங்கண்ணா. சரிங்களா? சரிங்கண்ணா. சரி. ஏன்னா என்ன சொன்னாரு சிஐடி வந்து நான் சிஐடி சார்கிட்டயும் பேசினேன். சார் விடுங்க சார் அப்படின்னா, சரிம்மா நான் பேசிக்கிறேன் இருமா அப்படின்னா. அப்படி சிஐடி இருந்துன்னு உனக்கு கடை வந்து எஸ்எஸ் தாபா கொடுக்குறோன்றாரு. நம்மளுக்கு அந்த இடம் தேவையில்ல. எங்க நாக்குது எஸ்எஸ் தாபா? உங்களுக்கு தெரியவே தெரியாதா? எனக்கு தெரியாது. நீங்க சிக்கன் பலிகா ராமச்சந்திரன் வச்சிருந்தது. ஏது இதுங்களா? எஸ்எஸ் தானே அது. எஸ்எஸ் தெரியலன்னா நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. அதே கூட நடத்துங்கண்ணா. எங்க எனக்கு வேணான்ட்டாது. சரி வேற எங்க வச்சுக்கிறேன் நீங்க? இல்ல வேற ஒன்னும் சூஸ் பண்ணல. நம்மளுக்கு டார்கெட் வந்து குமார் ஆஃப் பண்ணணும். ஆனா அது நான் எப்படினா குமார் போலீஸ் வந்து குமார் ஆஃப் பண்ணா மாலை வந்து விற்க முடியாது. அவங்க வந்து பேசுறாங்க. நான் எப்படினா செய்ய முடியும்? நான் யார் விஷயத்துக்கும் போறதில்ல. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு அவ்வளவுதான். நான் யாரையும் அந்த இடத்துல கடையை வைக்கிறதுலாமா நெக்ஸ்ட் வந்து இறக்குறா 150 பேர் இருக்கும். அதான் உண்மை, தெரிஞ்சுக்கணும். நான் என்ன என் மேல என்னன்னா காண்டு உங்களுக்குள்ள இருக்கிற பையன் நீ பேசுனீங்க இல்லையா? யார்கிட்ட பேசுனீங்க நேத்து? அந்த ஏரியாவுல அவுட்டர்ல யார்கிட்ட பேசுனீங்க? எல்லாம் லைன்ல வந்துட்டாங்க. யார்கிட்ட நான் பேசுனேன்?
இல்ல எல்லாம் லைன் பண்ணிட்டாங்க சரி, மொத்தம் அதுதான் வந்து சரி யார் யார்கிட்ட பேசணும்னு சொல்லுண்ணா. எனக்கு யார் நம்பரும் தெரியாது, என் நம்பர் வேணா அவங்களுக்கு தெரியலாம். நான் ஃபோன் பண்ணதே போலீஸ்க்கு மட்டும் தான் ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி பிரச்சனை சார், வாங்க சார் என்ன, அவ்வளவுதான். வேற யாருக்கும் கூப்பிடு கிடையாது, வேற யாருக்கும் சொல்ல கிடையாது. ஆளுங்களா பார்த்து வந்ததுதான் அவங்க. ஆனால் அந்த இடத்துல எங்க ஆளை பிடிச்சி பின்னாடி நீ கால் மேல கால் போட்டுன்னு வெளியில இருந்து வந்து பிசினஸ் பண்ணிட முடியுமா என்ன மீறின்னு சொல்லியிருக்க. சொன்னான்னு சொல்லுங்க, நான் கூட்டின்னு வாங்கினா நான் ஆள் செருப்பை இருக்காங்க. கழட்டி அடிக்கிறேன். எவன் சொன்னான்னு சொல்லுங்க, சொல்லுங்க, நான் இப்பயே செருப்பை கழட்டி அடிக்கிறேன். நான் சொல்லியிருந்தா என்ன நீங்க செருப்புல அடிங்க. நீ இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீ 50,000 1 லட்சம் அண்ணா நான் சொல்லாத சொன்னு திரும்பி சொல்லாதீங்க. நான் சொல்லியிருந்தா ஆமா நான் சொல்லிட்டுக்குவேன். சும்மா யாரும் குடிகாரன் நான் எங்க போதைய போட்டு வந்து அப்படி சொல்லுங்கிறாங்க. என் மேல 10-20 கடன் கொடுக்கலன்னா அப்படி சொல்றதே நாய்ங்க. ஹலோ சொல்லுமா. நான் எதுவுமே உங்களை சொல்லல. நான் அதுக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நம்புங்க. அதுக்கு மேல கடவுளுக்குன்னு ஒண்ணு தெரியும். நான் அந்த மாதிரி யாருக்குமே நான் அந்த மாதிரி இலக்காரமா பார்த்தது இல்லைன்னா. குமார் கஸ்டமர் எல்லாம் உங்ககிட்ட வராது. இப்ப யாரு வராங்க என்கிட்ட வந்து பாருங்க. நான் கடம்பூர் எங்க போயிருந்தேன், ஒசூர் குமார் வரைக்கும் சேல்ஸ் பண்ணல. போயிட்டு தகவல் இப்ப அங்க வந்து செக் பண்ணி தான் இருக்கும். சரி குமார் வந்து சேல்ஸ் செக் பண்ணல. வந்து செக் பண்ணுங்க சரிங்களா. இல்ல, நான் இல்ல. கடை வைக்கல. நீங்களா? ஆமா நான் ஒசூருக்கு போயிட்டு இல்ல இருந்தேன். நீங்க சேல்ஸ் பண்ணி தான் இருக்கீங்க ஆ? சொன்னாங்க. சரி சேல்ஸ் பண்ணுங்க. எவன் சொன்னாலும் கூட்டு நான் என் கடைக்கிட்ட. அப்படியா? ஆ, நீ சேல்ஸ் பண்ணலையா? எவன் சொன்னாலும் என் கடைக்கிட்ட கூட்டு வாங்க. நான் சேல்ஸ் பண்ணதா அதுக்கப்புறம் பார்க்கலாம். கடையில சரக்கு தான் நீங்க எடுத்து காட்டினா. என்கிட்ட இந்த 40 கோடியும் நான் காலையில காலி பண்ணிட்டேன். நான் தான் சொன்னேன் 40 கோடி சரி காலையில காலி உடனே நான் பண்ணிட்டு கூப்பிடுறேன். உடனே கூப்பிடுறோம். நீங்க பண்ணீங்களா இல்லையா? சரி கூப்பிடுண்ணா. ஹலோ சொல்லுமா. இது சார் கிட்ட பேசுறேன், ஆனந்த் சார் கிட்ட. சரி சரிம்மா அப்படிதான் பண்ணிக்கலாம் விடுமா, எஸ்ஐ சார் கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னாங்க. சார் அவங்க நாங்கள் விற்று மாதிரி தானே சார் அவரும் விற்கிற அப்படி, அது என் மேலே சண்டைக்கு வராரு சார் அப்படின்னு. விற்றா என்னையும் விற்கிறது கொடுங்க அப்படின்னாங்க. அவரும் விற்றுன்னு போட்டு விடுங்க சார், அதில் போயிட்டு என்ன சார் இருக்குது அப்படின்னு. தெரியலங்க இது என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியலம்மா அப்படின்னு சாரும் சொல்கிறேன் அப்படி. சரிங்க சார் நீங்கள் சார்கிட்ட பேசுங்க சார், அவரும் இத்தனை நாள் விற்றுன்னு தானே இருந்தா அப்படி, அதில் போயிட்டு என்ன சார் இருக்குதுன்னு. இவ்வளோ பிரச்சனையாகி நீ விற்கிற சரியா? சொல்லுங்க. நான் இன்னும் வந்து அந்த போட்டோவெல்லாம் பிரஸ் கொடுக்கல, வீடியோ இது அத தெரியும். என்ன வெளியே அனுப்பி விட்டாங்க, உனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்பயும். அதுதான் நானே கேட்டேன், ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்னு. தெரியலம்மா எனக்கே தெரியல. கரெக்டா 12 மணி வரைக்கும் டைம் இல்லண்ணா அவங்க தான் சொல்றாங்க இல்லையா பேசிக்கலாம் அப்படியே ஆகட்டும்ட்டு. இல்ல அந்த மெசேஜ் போலீஸ் கிட்ட நம்ம வர வரைக்கும் நீ பண்ணக்கூடாது. நான் எங்க நாய்க்கு விற்கிறதுல ஒரு 40 கோடி என்னமோ இருந்துச்சு, அது காலி பண்ணிட்டேண்ணா. இதுக்கு மேல நான் எங்க விற்கிற சொல்லுங்களா? 40 என்னமோ இருந்துச்சு, காலி ஆயிடுச்சுண்ணா. அதுக்கு பின்னாடி விற்கிறதுல அதுக்கு பின்னாடி காலி ஆயிடுச்சுன்னா இப்போ உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா நீங்க வீங்கண்ணா. சரி சரி அவங்கதான் சொல்லுங்க. அதுதான் சார் அப்படியே செஞ்சுக்கலான்னு தானே சொன்னா அப்படி. நீங்க எதுக்கும் ஒரு வார்த்தை பேசிக்கோங்க. இப்போ எப்படியும் அவங்கெல்லாம் ஒரே அடி என்னத்துக்கு ஸ்டாப் பண்ண சொன்னாங்கன்னு எனக்கே தெரியல. நானும் கேட்டேன் சார் எங்களை மாதிரி தானே சார் அவரும் வித்துனுங்கிறாரு விடுங்க சார் என்ன. சரிம்மா அப்படியே ஆகட்டும், எஸ்ஐ சார் கூப்பிட்டா வந்து பேசிட்டு போக சொல்லுங்க அப்படின்னாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.